இவர் எப்படி? பாட்டி தான் அனுப்பி வச்சிருக்காங்க. பூஜை பண்ணும்போது அவரும் கூட இருக்கணும்ல. உங்களை அனுப்பி வைக்கிறேன்னு பாட்டி சொன்னாங்க. ஆனா நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு நிறைய வேலை இருக்கு, சீக்கிரமா போகணும். பத்திரிக்கையை வச்சு பூஜை பண்ணிட்டா கிளம்பிடலாம். ஆமா, இவங்களை எங்க பார்த்த? வழியிலலாம் ஒண்ணு பாக்கல. நானே அவங்க வீட்டுக்கு போய் அக்காவை கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். பத்திரிக்கை வாங்க போகும்போது தனியா போனா நல்லா இருக்காதுல்ல. அதுவும் இல்லாம பூஜைலாம் வேற பண்ணணும். அதுக்குதான் அக்காவை கூட்டிட்டு வந்தேன். வாங்க போலாம். சாமி வரம்மா. ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத். சொல்லுங்கம்மா. கல்யாண பத்திரிக்கை அச்சடிச்சு வந்திருக்கு. சரி. முத பத்திரிக்கைய சாமி பாதத்துல வச்சு அர்ச்சனை பண்ணி கொடுங்க. பேஷா பண்ணிடலாம், கொடுங்க. இந்தாங்க. சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியாய சேபேந்திரியே பிரதிஷ்டதி. சாமி, இதுதான் கல்யாண பத்திரிக்கை. பாக்குறீங்களா? ஒரு நிமிஷம், பூஜை பண்ணிட்டு பார்க்கலாம். ஆமாக்கா, நான் கூட அதான் யோசிச்சேன். நீங்களும் அதை தான் சொல்றீங்க. சாமி இந்தாங்க. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத் சர்வ விக்ன உபசாந்தயே. பொண்ணு மாப்பிள்ளை பேரை சொல்லுங்க. சொல்லுங்க. சிவம். கடகராசி, ஆயில்யம் நட்சத்திரம். சிவம் நாமதேயஸ்ய கடகராசியாம் ஜாதஸ்ய ஆஸ்லேஷா நட்சத்திராணாம். பொண்ணு பேரு பூங்குழலி, ரிஷபராசி, மிருகசிரிஷ நட்சத்திரம். பூங்குழலி நாமதேயஸ்ய ரிஷபராசியாம் ஜாதஸ்ய. வாங்கோ, மாப்பிள்ளை பக்கத்துல வந்து நில்லுங்கோ. சாமி, நான் பொண்ணு இல்ல, அவங்கதான் கல்யாண பொண்ணு. ஓ, இவங்க தான் பொண்ணா? நீங்க தான் கல்யாண பொண்ணுன்னு நினைச்சேன். என்ன மன்னிச்சிருங்க. அப்ப என்ன பார்த்தா கல்யாண பொண்ணு மாதிரி தெரியலன்னு சொல்றீங்களா? இல்லம்மா, தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்கம்மா. வாங்கோ, இந்த பக்கம் வந்து நில்லுங்கோ. தீர்காயுஷ்யமஸ்து மனோரஞ்சிதாவள சித்திரஸ்து. ரெண்டு பேரும் தம்பதி சமேதரா நமஸ்காரம் பண்ணிக்குங்கோ. தட்ட தொட்டு கும்பிடுங்கோ. சக குடும்பானாம் க்ஷமஸ் தைரிய வீரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கியஸ்வர்யாணாம் அபிவிருத்தியர்த்தம். ஓம் விநாயகாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் கௌரிபுத்ராய நமஹ, ஓம் கணேஸ்வராய நமஹ, ஓம் ஸ்கந்தாக்ருதாய நமஹ, ஓம் அவ்யயாய நமஹ, ஓம் பூதாய நமஹ, ஓம் தக்ஷாய நமஹ, ஓம் அத்யக்ஷாய நமஹ, ஓம் சுஜப்ரியாய நமஹ, ஓம் அக்னிகர்ப்பசிதே நமஹ, ஓம் இந்திரஸ்ரீ பிரதாய நமஹ, ஓம் பாணி பிரதாய நமஹ, ஓம் அவ்யயாய நமஹ, ஓம் சர்வசித்தி பிரதாய நமஹ, ஓம் சர்வதனயாய நமஹ, ஓம் சர்வரி பிரியாய நமஹ. கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. சீர்வஷஸ்வ மாயுஷ்ய மாரோக்ய மாவிதா சோபமானம் மகீயதே. தானியம் தனம் பசும் பகவத்ர லாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயு. சதமானம் பவதி சதாயத் புருஷः சதேந்திரியே ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. தீர்க்கசுமங்கலி பவ, தீர்காயுஷ்மான் பவ, சர்வாபிஷசித்திரஸ்து, சகல ஐஸ்வர்ய விருத்திரஸ்து, மனோரஞ்சிதாவள சித்திரஸ்து. சதமானம் பவதி சதாயத் புருஷः சதேந்திரியே ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. ரெண்டு பேரும் கோயில பிரதட்சணம் பண்ணிட்டு வந்துருங்கோ. ஒரு நிமிஷம், எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அக்கா ஒரு நிமிஷம் இருங்கக்கா. இத புடிங்கல, புடிங்க. என்ன பண்ணிட்டு இருக்க குழலி? அக்கா, எங்க கல்யாணத்துக்கு மொத பத்திரிக்கையே உங்களுக்கு தான். நீங்க தான் கூட இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். வாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்தே கொடுப்போம். இந்தாங்கக்கா. அக்கா புடிங்க, புடிங்கக்கா.
சொல்லு பாட்டி. இப்பதான் பூஜை முடிஞ்சது. வந்திருக்காரு. மார்க்கெட் போகணுமா? சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி. நான் மார்க்கெட் வரைக்கும் போகணும். பாட்டிக்கு வேற வேலை இருக்கான். நான் கிளம்புறேன். வரேன். குழலி, ஒரு நிமிஷம். என்னக்கா? உன்கிட்ட அந்த பத்திரிக்கை இருக்குல்ல, அதை எனக்கு கொடுத்துட்டு போயேன். இதையுமா? உங்களுக்கு எதுக்குக்கா? அது அது வந்து அது இவரோட அம்மா ஊர்ல சில பேருக்கு பத்திரிக்கை கொடுக்கணும்னு சொன்னாங்க, அதுக்குதான். ஓ அப்படியா? சரி, இந்தாங்க. சரி, வரேன். என்னாச்சு அன்பு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அம்மா பத்திரிக்கை அனுப்ப சொன்னாங்க. யாருக்கு? அன்பு, அன்பு நெல்லு. அன்பு, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன பண்ணிருக்கேன்? நிஜமாவே நீ எதை பத்தி பேசுறன்னு எனக்கு தெரியல. சொல்ல அன்பு. ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டே இருக்கேன். நீ ஏன் இவ்வளவு கோவமா இருக்கன்னு எனக்கு புரியவே இல்லை. புரியலையா? புரியாத மாதிரி நடிச்சா நீங்க நினைச்சது நடக்கும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எனக்கு நிஜமாவே ஒன்னும் புரியல. புரியல? உங்களுக்கும் குழலிக்கும் கல்யாணம் நடக்கணும். இனியா உங்க கூட இருக்கணும்னு உங்க மனசுல எண்ணம் இருக்கா இல்லையா? இனியாவுக்காக தான் என் வாழ்க்கைன்னு உனக்கு தெரியாதா? நீ எப்படி பேசினா வேற யார் என்ன புரிஞ்சுப்பாங்க? வேற யாரோ புரிஞ்சுக்கிறது அப்புறம், முதல்ல நீங்க என்ன செய்றீங்கன்னு புரிஞ்சுதான் செய்றீங்களா? நான் இதுக்கு மேல என்ன செய்யணும் சொல்லு. நான் எனக்குன்னு ஆசைப்பட்டது உன்னை மட்டும்தான். இந்த கல்யாணம் நடக்க போற கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். அது நடக்குமா நடக்காதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ இல்லைனா அந்த வழியை ஏத்துக்கிட்டு தான் நான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்தாகணும். வேற என்ன செய்ய முடியும்? அறிவோடு தான் பேசுறீங்களா? முதல்ல இந்த மாதிரி பேசுறத நிப்பாட்டுங்க. இப்போ உங்க வாழ்க்கை இனியாவோட மட்டும் சம்பந்தப்பட்டது இல்ல, குழலையோட வாழ்க்கையும் சேர்ந்திருக்கு. கண்டிப்பா. இருந்தாலும் நீ இருப்பான். யாரையும் பாதிக்காம அந்த வலிய என் மனசுக்குள்ளே சுமந்துப்பேன். போதும். இதுதான் நீங்க யாரையும் பாதிக்காம மனசுக்குள்ளே சுமந்துட்டு இருக்கிற லட்சணமா? பாருங்க. என்ன அன்பு? அன்பு அன்பு அன்பு. போதும், நிறுத்துங்க. ஏன் இப்படி நோக்கடிக்கிறீங்க? எத்தனை தடவை சொன்னாலும் உங்களுக்கு புரியாதா? இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க பாருங்க. இது எப்படி? பாத்தீங்களா? இத அவ பாத்திருந்தா என்ன ஆயிருக்கும்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. இல்ல இல்ல அன்பு, ஏதோ தெரியாம இது. பொய் சொல்லாதீங்க. நான் பார்த்தேன். உங்க கையால தெளிவா எழுதி கொடுத்திருக்கீங்க. என்ன தைரியத்துல இப்படி எழுதி கொடுத்தீங்க? ஏன் சார் கோவப்படுறீங்க? சார், இதுல பத்திரிக்கைக்கு எழுதி கொடுத்தது தெளிவா இல்ல சார். இந்தாங்க, இதுல உங்க கைப்பட எழுதி கொடுத்துருங்க சார். நாளை பின்ன ஏதாவது பிரச்சனை வந்துடும் சார். இதுல எழுதி கொடுங்க சார். இந்தாங்க. இல்ல கொஞ்சம் வேலை இருக்கு. ப்ளீஸ் சார், எழுதி கொடுத்துருங்க சார். சொன்னா புரிஞ்சுக்கோங்க. எழுதி கொடுத்துருங்க சார். அங்க பூஜை பண்ணும்போது குழலி எவ்வளவு சந்தோஷமா நின்னா தெரியுமா? பத்திரிக்கையில ஏன் பேர் இருக்கேன்னு கூனி குறுகி போய் நின்ன. அவ முகத்தை பார்த்து பேசுற தைரியம் கூட எனக்கு இல்ல. என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா நீங்க தான் இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுக்கணும்னு முதல் பத்திரிக்கையை எனக்கு கொடுத்திருப்பா. அவ முன்னால என்ன ஒரு துரோகியா நிக்க வச்சிட்டீங்கல்ல.
அதுக்கு தான் இந்த காரியத்தை பண்ணீங்களா? சொல்லுங்க. அன்பே, சத்தியமா நீ யாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிக்க நான் விட மாட்டேன். என்ன நம்பு. எப்படி நம்புறது? இத அவ பார்த்தா அதுதான் நடந்திருக்கும். என் மனசு என்ன பாடுபடும்னு உங்களுக்கு தோணவே இல்லல்ல? இதுதான் நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்பா? என்ன மன்னிச்சிரு அன்பே. இப்படியெல்லாம் பேசாத. என்னால தாங்கிக்க முடியல. ப்ளீஸ். இத நீங்க தெரிஞ்சு பண்ணீங்களோ இல்ல தெரியாம பண்ணீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா பத்திரிக்கை மொத்தமும் வீட்டுக்கு போக கூடாது. ஏதாவது பிரச்சனை வந்து இந்த கல்யாணம் மட்டும் நின்னு போச்சு, அதுக்கப்புறம் எதுக்காகவும் என்கிட்ட பேசாதீங்க. என் மூஞ்சிலேயே முழிக்காதீங்க. ச்சே. சார் வணக்கம் சார். பத்திரிக்கையெல்லாம் பார்த்துட்டு டெலிவரி கொடுக்க சொன்னாங்க சார். பையன் கிளம்பி போயிட்டான் சார். இல்லண்ணே, அதை சொல்ல தான் கூப்பிட்டேன். பத்திரிக்கைய வீட்ல கொடுக்க வேணாம் இப்போ. ஏன் சார், என்னாச்சு? அது நான் நேர்ல வந்து சொல்றேன். நீங்க பையன்கிட்ட முதல்ல பேசி வீட்ல கொடுக்க வேணாம்னு சொல்லிடுறேன். சரிங்க சார், ஓகே. ஹலோ அண்ணே, சொல்லுங்க. சார் இல்ல சார், அந்த பையனுக்கு ஃபோன் பண்ண அவன் எடுக்க மாட்டேங்கிறான் சார். என்னண்ணே சொல்றீங்க? வீட்டுக்கு போயிட்டானா? சார் தெரியல சார். அவன் நம்பரை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். சீக்கிரம் அனுப்புங்க. ஓகே சார், அனுப்பிடுறேன். வா தம்பி வா. இதோ வரமா. பாத்து வாப்பா, பாத்து. இங்க வச்சிருப்பா. போயிட்டு வரோம். சரிப்பா, வாங்க. கடவுளே, என் பேத்தி விஷயத்துல கருணை காட்டினதுக்கு ரொம்ப நன்றிப்பா. கல்யாண பத்திரிக்கைய அச்சடிக்கிற வரைக்கும் கொண்டு வந்திருக்க. அப்படியே நல்லபடியா எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துருப்பா. வந்திருக்கிற பத்திரிக்கையில பத்திரிக்கைய பிரிச்சு உன் பாதத்துல நான் காணிக்கையா வைக்கிறேன்ப்பா. கடவுளே. போனேடே. ஹலோ. ஹலோ, பத்திரிக்கை டெலிவரி கொடுத்துட்டீங்களா? இப்பதான் சார் பண்ணேன். சரி, ஓகே. கண்ணாடி எங்க வச்சேன்?
வாப்பா வா. பாட்டி ரொம்ப சந்தோஷம்ப்பா. எவ்வளவு அருமையான வேலை பண்ணி வச்சிருக்க. இல்ல பாட்டி, அது ஏதோ தெரியாம. தெரியாம செய்யற வேலையாப்பா இது? ஆ? சொல்லு, தெரியாம செய்யற வேலையா இது? அது எப்படிப்பா? என் பேத்தி கோயிலையே தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தெரியும். அப்புறம் எப்படி அன்பு செல்வி பேரை எழுதி கொடுப்ப? அப்போ உன் மனசுல இந்த பேர் தான் இருக்கா? அப்படின்னா நீ அத முதல்லயே சொல்லிருக்கலாமேப்பா. இனி அவக்கு அம்மான்னு நீ அவகிட்டயே போய் கையெழுத்து வாங்கிருக்கலாம்ல. நீ ஏன் என் பேத்திக்கிட்ட கேட்ட? உன் தேவைக்கு நீ என் பேத்திய யூஸ் பண்ணிக்கிட்டல. இல்ல பாட்டி, சத்தியமா அப்படி இல்ல. உன்னையும் உன் பொண்ணையும் அவ எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டா. உன் கூட வாழ போறத நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் அவ கனவு கண்டுகிட்டு இருக்கா. அவ மட்டும் இத பார்த்தா அவ மனசு என்ன பாடுபடும்னு நீ நினைச்சு பாத்தியா? தப்புதான் பாட்டி, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நீ அன்ப கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறதுல தப்பு இல்ல. ஆனா என் பேத்தி உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறான்னு சொன்னப்போ அன்னைக்கே இத நீ அவகிட்ட சொல்லியிருந்தீனா அப்பவே அவ ஒதுங்கி போயிருப்பாள்ல. உன் புள்ளைய காப்பாத்த என் பேத்தி வாழ்க்கைதான் கிடைச்சதாப்பா உனக்கு. பாட்டி பாட்டி ப்ளீஸ் பாட்டி, ப்ளீஸ். ரொம்ப கஷ்டமா இருக்கு. குழலி வாழ்க்கை கெட்டு போகணும்னு நான் ஒரு நாள் கூட நினைச்சதே இல்லை. அவ எனக்காக நிறைய உதவி பண்ணியிருக்கா. அதை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன் பாட்டி. என்னால அவளுக்கு எந்த கஷ்டமும் வராது. பாட்டி, இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்கும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. பாட்டி, தயவு செஞ்ச நான் நம்புங்க. விடுப்பா, கையை விடுப்பா. இதெல்லாம் எடுத்துட்டு போ. அவகிட்ட நான் எதையாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். இத பார்த்தானா அவன் நெஞ்சே வெடிச்சிரும்பா. எடுத்துட்டு போ, முதல்ல எடுத்துட்டு போப்பா. கடவுளே, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? இப்பதான் நல்லபடியா நடக்கணும்னு பேசிட்டு இருந்தேன். அதுக்குள்ள எப்படியோ நடந்துருச்சு. என் பேத்தி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். நான் என்ன பண்ணுவேன்?